ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது ஜஹோபாரில் இருக்க ஃபோர் சீசன்ஸ் அவுட்டோர் பார்க் அண்ட் செஞ்சுரி ஸ்ட்ரீட் ஃபுட் கோர்ட். இது வந்து யூஸ்வலாக ஈவினிங் டு மிட் நைட் வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும். இதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. இது எங்கே இருக்குன்னா ஜஹோபாரில் இருக்கு. ஜஹோபாரு வந்து சிங்கப்பூர் பக்கத்துலேயே இருக்குது. அதாவது மலேசியாவோட கடைசியில் இருக்குது. இங்கேருந்து சிங்கப்பூர் போயிடலாம். ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது, டைரெக்டாக கூட போயிடலாம் கோலாலம்பூர்லேருந்து. இந்த ஃபுட் கோர்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது நாங்கள் வந்து சிங்கப்பூர் லைக் ஜஹோபாரு போயிருந்தப்ப இந்த ஃபுட் கோர்ட் போனோம் நைட்டு டின்னருக்காக. ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் ட்ரை பண்ணது வந்து ஒரு சைனீஸ் ஃபுட் வித் நூடுல்ஸ் அண்ட் கிரேவி ஐட்டம். பிரமாதமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் வந்து கோலாலம்பூரில் டேஸ்ட் பண்ணதில்லை. ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப திருப்தியாக இருந்தது இங்கே சாப்பிட்டது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஃபுட் கோர்ட் தான். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபோர் சீசன்ஸ் அவுட்டோர் ஃபுட் கோர்ட் ஒன்று இருக்குது. அதுவும் ரொம்ப ஃபேமஸ். டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இருந்து மல்டி குசின்ஸ். இங்கே நான் கேள்விப்பட்டது என்னென்னா, எஸ்பெஷலி இந்த வீக்கெண்ட்ஸில் வந்து இங்கே இடம் கிடைக்கிறதும் கஷ்டம், பார்க்கிங் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு. நிறைய சிங்கப்பூரியன்ஸ் வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இங்கே வந்து சாப்பிட்றது ரொம்ப சீப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்களோட ஒரு சிங்கப்பூர் டாலர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மலேசியன் ரிங்கெட்ஸ்க்கு வரும். அதனால் தே லைக் டு கம் ஹியர். இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கேயே வந்து இருக்க மால்ஸ் வந்து ஷாப்பிங் கூட பண்ணிட்டு போவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனிவே சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் ஸ்டே பண்ண இடம். இது வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஃபுட் கோர்ட்டுக்கு. அபவுட் 5 to 7 minutes drive. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட வீடு ஒன்று இங்கே இருக்குது. நாங்கள் அவர் வீட்டில் தான் ஸ்டே பண்ணோம். வந்தப்போ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்து, கம்ஃபர்டபுளாக இருந்து, குவைட் அ கோசி பிளேஸ் இதை சொல்லணும்னா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹவுசஸ் கூட ரெண்டல் போகுது. ரெண்டல் டிமாண்ட் இருக்க இடம் இந்த இடம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா சிங்கப்பூர் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இப்போது கோலாலம்பூர்லேருந்து வந்து போகிறவங்க கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறவங்க இங்கேருந்து போயிடுவாங்க, ரொம்ப பக்கன்றதால. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த அப்பார்ட்மெண்ட் தான். வெரி நைஸ். ரொம்ப விண்டியாக இருந்தது இங்கே. நல்ல காற்று, பிரமாதமாக இருந்தது. நீங்கள் பார்க்கலாம் அதில் இந்த கார்டன்லலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இன்ஃபினிட்டி பூல் மாதிரி. வெரி நைஸ். அப்புறம் அவுட்டோர் எக்ஸசைஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க மேலே. ஐ ரியலி என்ஜாய்ட். ஸ்டே பண்ணது ஜஸ்ட் 1 day தான். உடனே நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். நீங்கள் பார்க்கலாம், இது ரிலேட்டட் வீடியோஸ் வரும், இல்லைன்னா போட்டிருப்பேன். அப்படி முன்னாடியே போட்டிருந்தோன்னா இந்த வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். கோலாலம்பூர்லேருந்து ஜஹோபாரு போன வீடியோ, டிரைவிங் வீடியோ இருக்கும். அப்புறம் நடுவில் வந்து ரெஸ்ட் ஏரியாவில் ஒரு வீடியோ எடுத்தோம், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching.